ஸ்தோத்திரம் தினம் தினம் அருள் நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஆவலுடன் ஸ்தோத்திரம் உனது அன்பினுக்கே ஸ்தோத்திரம் மானேசா ஆத்தும நன்மைகள் காணவும் ஸ்தோத்திரம் அதிசய நடத்துவதற்காகவும் ஸ்தோத்திரம் சாற்றுகிறோம் ஸ்தோத்திரம் உனது தகுமன்றிற்கே ஸ்தோத்திரம் மானேசா மாறாபூரண நேசா ஸ்தோத்திரம் மகிழோடு ஜபமொழி மாலையின் ஸ்தோத்திரம் சாராய் துணை ஸ்தோத்திரம் இந்த கருணாமை கொடு ஸ்தோத்திரம் மானேசா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுகோள்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தர் போக்குவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார். என் கிருபை உனக்கு போடும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அனைத்து நன்மைகளுக்கும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகளை தந்து வருகின்ற நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளில் மகள் வேலைக்காக ஆண்டவரை இந்த குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது மட்டும் ஆண்டவர் பாராட்டினார். செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரை வாழ்க்கையை தந்து அந்த பிள்ளைகள் குடும்பமாக வாழ ஆண்டவர் ஆற்றலை தந்ததினாலே ஆண்டவரை இந்த நாளிலே அருமையான தந்தை பிள்ளைகளுக்காக குடும்ப வாழ்க்கையை சேர்த்து குடும்ப வாழ்வின் ஆசீர்வாதமாகி உள்ளே சென்றது அவருடைய மகளை நீ அறிவுபடுத்தினாலே ஆண்டவரை அன்பிற்காகவே வயிற்றில் வளர்ந்த சிசு தந்தையுடைய ஏற்ற நாட்களிலே சுகமான ஆண்டவர் சகாயம் செய்திருக்கிறார். தாய் இல்லத்தை அழைத்து சென்றதற்காக வந்து ஏற்ற வேளையிலே வந்து சேர்ந்து நாங்கள் ஜெபித்து அருமையாக உன்னுடைய பேரர்கள் தேச வளர்ச்சியை ஏற்ற வேளையிலே சுகமான தாய் இல்லத்திலே தங்கி மிகுந்த ஆசீர்வாதமாக மீண்டும் இறைவனை போற்றி ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலும் அப்படியான ஒன்று கூடி இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருடைய சமமும் வாழ்க்கை அந்த பயனுடைய எதிர்கால வாழ்வு நீங்கள் ஆசீர்வாதமாக வந்ததை வேலை நிமித்தம் நாட்டில் இருக்கிற இடத்துல ஏற்ற வேலை அதனை இங்கே அழைத்து வர முடியாது. நேரத்தில் அன்புமாக செல்ல நேரங்களில் ஆண்டவர் தரம் செய்ய குறைவதற்கே நம்முடைய வயோடு கூட இருந்து பலப்படுத்தும்படியாக இங்கே அதை கலங்காதே, நான் உண்டேன், நான் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய வயோடு குறைந்து
ஏற்ற பிறகு உங்களுமாய் பிள்ளை செல்வத்தை பெற்றெடுத்து ஆண்டவர் சகாயம் செய்திருக்கிறார். நாளிலும் பிரிந்திலும் ஆண்டவருடைய அருள் பிரசனம் கூட அங்கே திருக்கிற ஒவ்வொருடைய நன்மையினால் நிறைத்ததும் ரட்சிகராம் இயேசு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மனிதரோடு விசேஷமாய் கர்ப்ப நிலையிலே தாய்கள் வைத்து சொல்லப்படும் மகளோடு வயிற்று வளர்ந்து நிறைவாய்